A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 37 verses 1 to 11. ஸோ சங்கீதம் 37வது அதிகாரம் அதில் 1லேருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து டேவிட் யாருக்காக எழுதுறாங்கன்னா அந்த கவலை உள்ளவங்க, சில கஷ்டங்களோ சில விஷயத்தை பற்றி கவலைப்படுற மக்களுக்காக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்க போது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, நம்ம துர்மார்க்கங்களாம் பார்க்குறோம். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் ஷார்ட்கட்ஸ் எடுப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில் குறுக்க சந்தில் போவாங்க. இந்த மாதிரிலாம் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பின்விளைவு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, இந்த உலக பிரகார வாழ்க்கையில் செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நேர்மையாக இருக்கிறவங்க, பரிசுத்தவான்கள், ஆண்டவர் பிள்ளைகள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நியாயமான வழி, கரெக்டான வழியில் நடந்தாலும் என்ன ஆகும், அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும். என்ன இருக்கும், அவங்களுக்கு செழிப்பு இருக்காது. நான் சரியாக தான் பண்ணுறேன்னு எனக்கு செழிப்பு இல்லை, ஆனால் இவங்க துர்மார்க்கங்கள் தப்பு பண்ணியும் வாழ்க்கை செழிப்பாக இருக்குது. இந்த மாதிரி யோசனை வச்சு என்ன பண்ணுவோம், சில பேர் கவலையாக இருக்கும், சில பேர் சிந்தனையாக இருக்கும், சில பேருக்கு என்ன வரும், நானும் அந்த வழியாக போகலாமா, நானும் தப்பு பண்ணி செழிப்பாக இருக்கிறேனே, கொஞ்சம் அனுபவிக்கிறேனேன்னு யோசிக்கிற மாதிரி மக்களுக்காக இந்த செக்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 3 which says, so Psalms chapter 37 verse 3 which says, trust in the Lord and do good, dwell in the land and befriend faithfulness. என்னோட சொல்கிறேன், trust in the Lord and do good, dwell in the land and befriend faithfulness. ஸோ வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த எடுக்க போகிற டேக்அவேக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு கவலை இருக்குது, இல்லைன்னா சம்திங் உங்கள் மைண்டில் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் தான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் போகும், உங்கள் மைண்டை வேறு எதுக்கோ நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல வேறு ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும், உங்கள் மூளைக்கு வேறு ஏதோ செயல் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமுக்கு படிக்கிற பையன் வந்து என்ன பண்ணுவான், எக்ஸாம் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அவனை படிக்க வைக்கணும்னா என்ன சொல்லுவாங்க, சில யூஸ்வலாக பெற்றோர்கள் அவனுக்கு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதாவது எக்ஸாம் வருது, படி, மார்க் எடு, படி, அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் ப்ளஸ் என்ன கொடுப்பாங்க, அந்த டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, எக்ஸாம் வருது, படிக்கணும், அதுக்காக நான் படிக்கணும், அந்த மாதிரி. ஸோ வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது நீங்கள் அதுலேருந்து ஒரு கவலை இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் எப்படி உங்கள் மனசை மாற்றுவீங்கன்னா, வேறு ஏதோ ஒரு இதில் உங்கள் எனர்ஜியை போட்டு வேறு ஏதோ ஒரு செயலில் உங்கள் ஃபோக்கஸ் இருந்தால் தான் என்ன ஆகும், இந்த கவலையிலேருந்து நீங்கள் அதை மறந்துட்டு உங்களால் மூவ் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும். வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, அந்த நேரத்தில் இந்த கவலை மேலே உங்கள் எண்ணத்தை வைக்காமல் யார் மேலே உங்கள் எண்ணத்தை வைங்க, ஆண்டவர் மேலே வைங்க. புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட். ஆண்டவர் மேலே, ஆண்டவரோட ஃபெய்த்ஃபுல்னஸ் மேலே என்ன பண்ணுங்கள், புட் யுவர் ஃபெய்த். ஏன்னா நம்ம கண் பார்வையில் நம்மளுக்கு தெரியறதோட ஆண்டவருக்கு என்ன தெரியும், நிறைய தெரியும். ஸோ நம்ம கண் பார்வையில் தெரியல, இந்த உலக பிரகார வாழ்க்கையில் இவங்க செழிப்பாக இருக்காங்க, இந்த உலக பிரகார வாழ்க்கையில் இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்க திட்டம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணுவார், அதை நம்மளுக்கு தோசிப்பார். இட் மேபி இந்த உலகத்தில் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம நித்தியத்தில் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் இங்கே ஒரு ப்ராமிஸ் படுத்துறாரு, என்னன்னா அவங்க டூ நாட் ஃப்ரெட்டுன்னு நிறைய வாட்டி இந்த சங்கீதத்தை சொல்லுவாங்க. அதாவது அவங்க பண்ணுறாங்களே, நீ அவங்கள பார்த்து கவலைப்படாது, ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த டூ நாட் ஃப்ரெட், அதாவது கவலைப்படாதீங்க. நம்ம அதுக்காக மற்றவங்க செழிப்பாக இருக்குன்றதுக்காக நம்மளும் அவங்கள பார்த்து டெம்ப்ட் ஆகக்கூடாது, அவங்கள பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம விசுவாசம் உள்ள ஆண்டவரோட பிள்ளையாக பரிசுத்தவன்களாக இருக்கணும். அதுக்காக அவங்கள பார்த்து, அவங்க செழிப்பை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணி மாறக்கூடாது. அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரே. Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, you are a faithful God and that you are always there for us, and that you are a God who, despite the wicked people thriving, that you have better plans to make us thrive more so than we could ever dream, O Lord. Thank you for this reminder that we should not fret, but we should remain faithful and remain righteous, and we should be calm and relaxed in knowing that you are a God who is faithful, and you are a God who will reward us with what we deserve and more with your grace in due time. All of this in Christ's name I pray.